ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக்டிக்ஸ் தமிழ் சேனல்ஸ். டுடே நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு மொபைலில் இமெயில் ஐடி எப்படி ஓப்பன் பண்ணணுன்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு இமெயில் ஐடினா என்ன அண்ட் அதோட ஃபார்மேட் என்ன அண்ட் பரவலாக நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணுற அந்த 3 இமெயில் ஐடி என்ன அண்ட் இமெயில் ஐடியோட பயன்கள் என்னன்ற பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க இந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து ரீச் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து இமெயில் ஐடி எதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஒரு மெசேஜை ஆன்லைனில் குயிக்காக டெலிவரி பண்ணுன்றதுக்காக தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ அது இமெயில் ஐடி ஃபார்மேட் என்னன்னு பார்த்துலாம். ஸோ பொதுவாக வந்து இமெயில் ஐடி இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். அட் சிம்பிளுக்கு முன்னாடி இருக்க இந்த பார்ட் வந்து லோக்கல் பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அட் சிம்பிளுக்கு பின்னாடி இருக்க இந்த பார்ட்ஸ் வந்து டொமைன் பார்ட்ஸ். ஓகேங்களா? இந்த லோக்கல் பார்ட்ஸில் கண்டெயின் யுவர் யூசர் நேம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன யூசர் நேம் கொடுத்து இமெயில் ஐடி ஓப்பன் பண்ணியிருக்கீங்களோ அந்த யூசர் நேம் வந்து இதில் கண்டெயின் ஆயிருக்கும். பட் அதுக்கப்புறம் அட் சிம்பிளுக்கு அப்புறம் இருக்கிறதுல ஃபார் எக்ஸாம்பிள் இதில் gmail.com இருக்கு இல்லையா? ஸோ இதில் ஜிமெயில்ன்றது அதோட சர்வர் அட்ரஸை குறிக்கும். ஸோ அதே மாதிரி விண்டோஸ்க்கு வந்து அவுட்லுக், லைவ் அண்ட் ஹாட்மெயில் இந்த 3 சர்வர் அட்ரஸ் இருக்குது. ஸோ அது குறிக்கும். அதே மாதிரி வந்து உங்களோட ஐஃபோனுக்கு வந்து ஐக்ளவுடுன்னு ஒரு சர்வர் அட்ரஸ் இருக்குது. ஸோ அதை குறிக்கும். ஸோ .comன்றது டொமைன் நேம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இமெயில் ஐடியோட ஸ்ட்ரக்சர் இருக்குது. அண்ட் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மொபைலில் இமெயில் ஐடி எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட மொபைலில் எல்லாத்துலேயுமே க்ரோம் ப்ரௌசர் இருக்கும். ஸோ அந்த க்ரோம் ப்ரௌசர்ன்றதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் கூகுள் சைன்இன் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கூகுள் அக்கௌண்ட் சைன்இன் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஆல்ரெடி என்கிட்ட அக்கௌண்ட் இருக்குன்றதுனால டேரெக்டாக இந்த மாதிரியான பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் ரைட் சைட் கார்னரில் உங்களுடைய லோகோ இருக்கு இல்லையா? ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். அதில் மேனேஜ் அக்கௌண்ட்ஸ்க்கு மேலே ஆட் அனதர் அக்கௌண்ட் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட மொபைலோட செட்டிங்ஸில் அக்கௌண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த பேஜுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரீடைரக்ட் ஆயிரும். ஏன் அப்படின்னா, ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா, ஒரு மொபைல் ஃபோன்ஸ்க்கு கண்டிப்பாக வந்து ஒரு இமெயில் ஐடி இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கு இல்லையா, ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கு. ஸோ அந்த பேஜுக்கு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரீடைரக்ட் ஆயிரும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆட் அக்கௌண்ட்ஸ் டு டிவைஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி லோட் ஆகுது. லோட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி கூகுள் சைன்இனோட பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். இப்போ அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட் அக்கௌண்ட் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து என்ன பர்பஸ்க்கு நீங்கள் வந்து மெயில் ஐடி கிரியேட் பண்ண போறீங்கன்றதை கேட்கும். உங்களோட பர்சனல் யூசேஜ் அப்படின்னா பர்சனல் யூஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை பிஸ்னஸ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா பிஸ்னஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது என்னோட பர்சனல் யூஸ்க்காக யூஸ் பண்ணுறேன். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் நேம் கேட்குது இல்லையா? ஸோ இதில் உங்களோட நேம் போட்டுக்கோங்க. இப்போ நான் இந்த இமெயில் ஐடி எதுக்காக கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா, என்னுடைய சேனல் நேமுக்காக கிரியேட் பண்ணுறேன். ஸோ இதில் நீங்கள் உங்களுடைய பர்சனல் யூஸ்க்கு யூஸ் பண்ணாதான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்னுடைய சேனல் நேம் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் தமிழ்னு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ பர்த்டே டேட் கேட்கும். ஸோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய பர்த்டே டேட் வந்து நீங்கள் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஜிமெயில் சைட்லேருந்தே ஒரு சில இமெயில் ஐடி வந்து சக்ஸஸ்னஸ் காட்டும். ஸோ அதில் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா அதுக்கு கீழே கிரியேட் யுவர் ஓன் ஜிமெயில் அட்ரஸ்ன்னு இருக்கு இல்லையா? ஸோ அதை செலக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான இமெயில் ஐடியை நீங்கள் அதில் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த மாதிரி டைப் பண்ணுறேன். பட் அந்த நேமில் நமக்கு எதுவுமே அவைலபிள் இல்லை. ஓகேங்களா? ஸோ அதனால் நான் மேலே இருக்கிறதையும் டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணதுக்கப்புறம் இதை நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களுடைய பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ பாஸ்வேர்ட் வந்து நீங்கள் வந்து மிக்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ் அண்டு சிம்பிள்ஸ் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி தான் வைக்கிற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் நம்பர்ஸ் மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னாலும் இதில் கூகுள் பாஸ்வேர்ட் வந்து எடுத்துக்காது. ஸோ உங்களுடைய லெட்டரு அண்ட் நம்பர் அண்ட் சிம்பிள்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் மிக்ஸ் பண்ணி தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ நான் என்னுடைய பாஸ்வேர்ட் கொடுத்துக்கிறேன்.
நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ இந்த மாதிரியான பேஜ் ஓப்பன் ஆயிரும். தென் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து கூகுளோட ப்ரைவசி அண்ட் டேர்ம்ஸ் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். இதில் ஐ அக்ரி மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான ஜிமெயில் ஐடின்றது கிரியேட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் இமெயில் ஐடியோட பயன்கள் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் விரும்புறீங்க அப்படின்னா ஸோ மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.